எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய கருணையோடு மணிவாசகத்தாயினுடைய தனிப்பெரும் கருணையினாலே திருவண்ணாமலையில் வருகிற சனி ஞாயிறு ஜூலை மாதம் 25 மற்றும் 26 2 நாள் திருவாசக தெய்வீக மாநாடு என்று ஒரு நடைபெற உள்ளது. திருவண்ணாமலையில் மாதவி பன்னீர்செல்வம் திருமண மண்டபத்தில் 2 நாள் மாநாடாக நடைபெற உள்ளது. அது சமயம் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதுமாக திருவாசகத்திலிருந்து 10 பாடலை தேர்ந்தெடுத்து திருவாசக 10 என்று அதற்கு ஒரு தலைப்பை தந்து அந்த திருவாசக 10 1,20,000 பிரதிகளை நாம் அச்சடித்து இந்தியா முழுக்கமல்லாமல் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்து ஒரே நேரத்தில் இந்த 1,20,000 பேரும் எழுத உள்ளனர். இது ஒரு கூட்டு பிரார்த்தனையாக உலக அமைதிக்காக எழுத்து ஞான வேள்வியை தொடங்க உள்ளோம். அது சமயம் பல்வேறு தரப்பினரும் இதிலே கலந்து கொள்ள பல்வேறு விதமாக அவர்களுடைய ஆர்வத்தை காட்டி வருகின்றனர். குறிப்பாக பள்ளி மாணவர்கள் கிட்டத்தட்ட 40 பள்ளிகள் இதோடு இணைந்திருக்கிறார்கள். 16 கல்லூரிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ரிஷிகேஷ் முதல் கன்னியாகுமரி வரை இந்த திருவாசக 10 எழுத உள்ளனர். இது ஒரு கூட்டு பிரார்த்தனையாக உலக அமைதிக்காக வேண்டி இந்த கூட்டு பிரார்த்தனை நடைபெற உள்ளது. அது சமயம் பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு தலைவர்கள், பல்வேறு சுவாமிகள், ஆதீனங்கள் என்று எல்லோரும் ஒன்று கூடி ஒரே மேடையில் பார்க்கக்கூடிய பெரும் வாய்ப்பு இந்த திருவண்ணாமலை திருத்தலம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காஞ்சி பெரியவா என்று சொல்லக்கூடிய காஞ்சி பெரியவர், உடுப்பி சங்கராச்சாரியார், பெங்களூர் ராஜராஜேஸ்வரி பீடத்தினுடைய சுவாமிகளாக இருக்கக்கூடிய ஜெயந்திரபுரி சுவாமிகள் மற்றும் ரத்ன பாலமுருகனடி சுவாமிகள், கலவை சச்சிதானந்த சுவாமிகள், இப்படி எல்லோரும் கலந்து கொள்ள உள்ளனர். அது மட்டுமல்லாது சைவத்தை சார்ந்த திருவாசகத்தோடு தொடர்புடைய நம்மளுடைய கழுகுன்ற ஐயா சித்தர் சிவதாமோதரன் ஐயா அவர்கள்தான் இந்த 1,20,000 பேரும் எழுதுவதற்கு தொடங்குவதற்கு அவர்தான் இசைவு தந்துள்ளார்கள். இந்த திருவாசகத்தோடு தொடர்புடைய வாதவூர் அடிகள், சிவாக்கர சாமிகள் என்று இவர்கள் எல்லாரும் இந்த மாநாட்டுக்கு வந்து கலந்து கொள்கின்றனர். அது மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்நிலையில் இருக்கக்கூடிய வேலூர் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் ஜி.வி. செல்வம் ஐயா மற்றும் மேனாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜேந்திரன் ஐயா என்று, அது மட்டுமல்லாமல் புதுவை முதல்வர் திரு ரங்கசாமி ஐயா, இப்படி எல்லாரும் இதில் கலந்து கொள்ளக்கூடிய பெரும் வாய்ப்பு இந்த திருவண்ணாமலைக்கு கிடைத்திருக்கிறது. திருவாசகம் எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. ஏதோ அடியார்களுக்கு மட்டும் திருவாசகம் அல்ல என்பதை தாண்டி இது மாணவ செல்வங்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு மற்றும் எல்லா தரப்பட்ட மக்களும் இதில் இணைய உள்ளனர். குறிப்பாக நமக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மலைவாழ் மக்கள், அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய நம் நரிக்குறவர் இனம் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் திருவாசகத்தை எழுதிய முடித்து விட்டனர். ஒரு 50 குடும்பங்கள் இந்த திருவாசகத்தை அமர்ந்து நரிக்குறவர்கள் கொண்டத்திலே எழுதியிருக்கிறார்கள். இன்னும் பல பேர் எழுத உள்ளனர். சங்கத்திலே இருக்கக்கூடிய திருவள்ளுவர்களில் இருக்கக்கூடிய நரிக்குறவர்கள் மற்றும் சக்ராபுரத்தில் இருக்கக்கூடியவர்கள், இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்களும் கேள்விப்பட்டு அங்கங்கே அவர்களும் எழுத இசைந்து உள்ளனர். இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்களும் இதில் கலந்து கொண்ட இந்த திருவாசக தெய்வீக மாநாடானது முழுக்க முழுக்க இவ்வுலக சாதனைக்காக இதை நாம் பதிவு செய்திருந்தாலும் உலக சாதனையுடைய அங்கீகாரம் 26ஆம் தேதி காலை 10 மணிக்கு நமக்கு கிடைக்கப் போகிறது என்பது ஒரு புறம் இருந்தாலும் உலக சாதனைக்காக இந்த நிகழ்வை நாம் நடத்தவில்லை. உலக சாதனை என்பது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்து எல்லாரையும் உள்ளே அழைப்பதற்கு ஒரு யுக்தியாக இதை நம்ம கையாண்டு இருக்கிறோம். பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், வியாபாரிகள் என்று பலதரப்பட்ட மக்களும் இந்த உலக சாதனையில் கலந்து கொள்வார்கள், ஆர்வம் மிகுந்து அதில் கலந்து கொள்வார்கள் என்ற அடிப்படையில் தான் உலக சாதனைக்கு நாம் பதிவு செய்திருக்கிறோம். இப்படி எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய இந்த மாநாட்டில் நீங்களும் கலந்து கொண்டு இந்த உலக அமைதிக்காக ஏற்பட்ட இந்த எழுத்து ஞான வேள்வியில் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களுக்கு அனைவருக்கும் அழைப்பு தரப்படுகிறது. திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் மற்றும் தடப்பதிக்கும் தளிர்கள் சார்பிலே உங்களுக்கு அழைப்பு ஒன்று தரப்படுகிறது. இதனுடைய சிறப்பு அம்சம் 25ஆம் தேதி காலை 10 மணி முதல் 11:30 வரை 1.5 மணி நேரம் என்று மணிவாசகர் குறித்த அந்த நேரத்தில் உலகம் முழுக்க பல்வேறு இடங்களில் ஒரே நேரத்தில் அமர்ந்து எழுத உள்ளனர். குறிப்பாக
திருவாசகம் மலர காரணமாக இருந்த திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் திருத்தலத்திலே அங்கே அடியார்கள் அமர்ந்து எழுத உள்ளனர். அதே போல் திருவாசகம் எழுதப்பட்ட இடமாக கருதப்படும் திருத்தில்லையிலே மணிவாசகர் எங்கே சொல்லப்பட்டு சிவபெருமானால் எழுதப்பட்டதோ அந்த திருத்தலமான பரணசாலை என்ற இடத்திலே கிட்டத்தட்ட 1500 பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து எழுத உள்ளனர். இது ஒரு எழுத்து வேள்வியாக, எழுத்து ஞான வேள்வியாக இதை அறிவித்து, இது அங்கு மட்டும் அல்லாமல் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, வேதாரண்யம், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம் மற்றும் வேலூர், போலூர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா திருத்தலங்களிலும், அது மட்டும் அல்லாமல் திருவண்ணாமலையில் அன்றைய தினத்திற்கு முன்தினமான வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு கிரிவல பாதையில் அஷ்டலிங்கத்திலேயும் நேர் அண்ணாமலையார் திருத்தலம், திருவண்ணாமலை திருப்பரந்துரை என்று பல்வேறு இடங்களில் முன்கூட்டியே ஒரு நாள் முன்னாடியே உலகத்தை எழுத வைப்பதற்காக இவர்கள் முன்கூட்டியே ஒரு யாகத்தை நடத்துகிறார்கள். இது அஷ்டலிங்கத்திலேயும் அண்ணாமலையார் கோயிலையும் நேர் அண்ணாமலை மற்றும் திருவண்ணாமலை திருப்பரந்துரை, அப்பர்சாமி மடம், பவளகுன்ற ஆசிரமம், ரமணாசிரமம் என்று எல்லா இடங்களிலும் எழுதக்கூடியதாக பெரும் கருணையை மணிவாசகர் நமக்கு தந்தருளிருக்கிறார். இப்படிப்பட்ட நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு அந்த இறை அருளையும் குரு அருளையும் பெறுவோம். நாமும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வோம். நேரடியாக வருபவர்களுக்கு தங்கும் வசதியும், தடையில்லாத உணவும், தடையில்லாத உணர்வும் இந்த திருவாசக மாநாட்டின் தாரக மந்திரமாக நமக்கு மணிவாசகர் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் உணவும், எவ்வளவு பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு தங்கும் வசதியும் நாம் திருவண்ணாமலை திருப்பரந்துரை அடியார்கள் மற்றும் தடப்பதிக்கும் தலைவர்கள் ஏற்பாடு செய்து வருகின்றன. அது சமயம் நீங்கள் அனைவரும் இந்த மாநாட்டிலே வந்து கலந்து கொண்டு தடையில்லாத உணர்வையும் தடையில்லாத உணவையும் நீங்கள் பெறுவீர்கள். மணிவாசக பெருமான் அங்கே எழுந்தருளி கூத்தபிரானோடு இணையும் அந்த கண்கொள்ளா காட்சியை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு மணிவாசகர் பவனி வருகின்ற அந்த அற்புத தினம் அன்று இந்த பிரபஞ்சத்தில் புதிய ஒரு சக்தியை உருவாக்குவதற்காக மணிவாசகரும் கூத்தபிரானும் தான் வாழ்ந்த காலத்தில் மணிவாசகர் எதையெல்லாம் அனுபவித்தானோ அவையெல்லாம் இன்று நம் கண் முன்னாடியே எழுந்து வந்து காட்டி நமக்கெல்லாம் அந்த அருளை வாரி தருகிற அற்புத தினமாக அந்த ஊர்வலமானது நடைபெற உள்ளது. அது சமயம் பல்வேறு ஊர்களில் இருந்து கிட்டத்தட்ட கைலாய வாத்தியங்கள் மட்டுமே 262 கைலாய வாத்தியங்கள் பல்வேறு திருத்தலங்களில் இருந்து வருகிறார்கள். 51 பதிகங்களை கொண்ட இந்த திருவாசகத்தின் அடிப்படையாக கருத்தில் கொண்டு 51 பரதநாட்டிய கலைஞர்கள், 51 காவடி ஆட்டம், 51 திருவாசக 10 ஏந்தி வருகிறார்கள். 51 பதிகங்கள் தலைப்புகளை கொண்ட பதாகைகளை ஏந்தி வருகிறார்கள். 51 மாணிக்க வாசகர் பதாகைகளை ஏந்தி வருகிறார்கள். 51 திருவாசக 10 எழுதியதை சிரத்திலே வைத்து எழுதி வருகிறார்கள். 51 திருவாசகத்தை சிரத்திலே வைத்து ஏந்தி வருகிறார்கள். 51 நடராஜ பெருமானை சிரத்திலே வைத்து ஏந்தி வருகிறார்கள். இப்படி பல்வேறு விதமாக அந்தந்த திருத்தலத்திலிருந்து வருகிறார்கள். வாருங்கள், நீங்களும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இறையர்களையும் குருவர்களையும் பெறுவீர்கள். வாருங்கள் என்று அனைவரையும் மணிவாசக பெருமான் அழைக்கிறார். அடியேன் சிவகுமார், திருவண்ணாமலை திருப்பரந்துரை அடியார் திருக்கூட்டத்தின் நிறுவனரும் தலைவரும், இந்த மாநாட்டு குழு தலைவராக உங்கள் அனைவரையும் எங்கள் சார்பிலே வருக வருக என்று வரவேற்கிறோம். நமசிவாயம். திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் 2வது நாள் மாணிக்கவாசக பெருமான் பவனி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 26/7/2026 காலை 7 மணிக்கு மாணிக்கவாசகர் பவனி வருகின்ற அந்த ஊர்வலம் நிறைவு பெறுகின்ற பொழுது மாணிக்கவாசகருக்காக இந்த சிவபெருமான் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை முறை வந்தான், எத்தனை உருவில் வந்தான் என்பதை விடை காணும் விதமாக அந்த நிகழ்வினுடைய முடிவிலே நாம் அனைவரும் காண இருக்கிறோம். வாருங்கள், அந்த நிகழ்வை நேரடியாக கண்டு இறை அருளை பெற்று, குரு அருளை பெற்று நாமும் இறைவன் திருவடியை அடைவோம். நமசிவாயம்.